இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கடச்சேந்தல் என்ற இடத்துல இருந்து நிர்மலாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு மார்பில் கட்டி இருந்ததான். டாக்டர்கிட்ட போகவே பயமாக இருந்துச்சான். கேன்சர் கட்டிட்டு சொல்லிடுவாங்களோ என்னமோ ஏதோன்னு. ஆஸ்பத்திரிக்கே அவங்க போகலையாம். நான் எலிசபெத் அம்மாட்ட என்ன ஜெபம் பண்ணினேன், அவங்க நிறைய வசனத்தை அதில் அனுப்பி கொடுத்தாங்க. அதையே ஏசு ரத்தம் சொல்லி போட்டேன். இப்போ அந்த கட்டியே இல்லாமல் போயிடுச்சு. நான் வாரந்தோறும் நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி தவறாமல் பார்ப்பது வழக்கம். நான் ஒரு நாள் அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி அம்மாட்ட வாங்கி போட்டேன். கட்டி இருந்தடமே தெரியல. இந்த மாதிரி ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதென்று நிர்மலாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனாக எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். உங்களுக்கு பத்திரிக்கை வேண்டுமானால் ஃபோனில் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்கள் அட்ரஸை சொல்லலாம், நாங்கள் அனுப்புவோம். அதுக்கு எவ்வளோ காணிக்கைன்னு சிலர் கேட்குறீங்க. காணிக்கை ஆண்டவர் அந்த புக்கில் போட சொல்லலை, ஆகவே நாங்கள் காணிக்கை போடலை. ஒன்லி இந்த ஊழியங்கள்லாம், அந்த டிவி ஊழியங்களும் சரி, புக்கு ஊழியம் சரி, பிரேயர் ஊழியம் சரி, பிரசங்க ஊழியம் சரி, நற்கிரியில் ஊழியம் சரி, எல்லாமே விசுவாசத்தில் தான் நடக்கிறது. கர்த்தரே அதை நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அதுதான் உண்மை. சரி, இப்பொழுதும் கூட தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனோர் அசைவாடுவீராக. ஓராக்கா தீகாலாபாரா வசே. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத நசனா ஏசு நாமத்தில் வாக்கியம் போட்டோம். இந்த தேவ செய்தியை கேட்குறேங்க எங்கள் ஒவ்வொரு இருதயமும் அனல் முட்டப்படுவதாக. ஆமென். கொழுந்து விட்டு எரிவதாக. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே விசுவாச நம்பிக்கை மீது பெருகுவதாக. அற்புதம் நடப்பதாக. வேத வசனத்துக்கு சாட்சியாக கர்த்தர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வீராக. பலவீனங்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும், கடன்கள் நீங்கட்டும், தடைகள் நீங்கட்டும். ஒரு அதிகாபாபாலாபாரோ ஷேக்க இதை பார்க்கும்போதே ஆண்டவரே விரும்புகிற காரியங்களை கர்த்தர் செய்வீராக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட செய்தியுடைய தலைப்பு கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும். சங்கீதம் 69:32. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் வாழும். சரிங்களா? அப்போ கர்த்தரை தேடாதவுடைய இருதயம் வாழாதா? கர்த்தரை தேடாத இருதயம் நிறைய கோடிக்கணக்கான இருதயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் வாழுகலையாங்க எதுன்னு சொல்லுங்க. சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை தேடுவருக்கு இம்மையிலையும் அவர்கள் இருதயம் வாழும். அதாவது அவங்க விரும்பினதை விட வேண்டி கொண்டதை விட அதிகமாக ஆண்டவர் செய்வார். மறுமையிலையும் நித்திய ஜீவனை தருவார். பரலோகவாசிகளாய் நம்ம மாற முடியும். ஆண்டவர் இல்லாமல் பரலோகம் யாரும் போக முடியாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்கிறார். அவரால் அன்றி பரலோக வாசலை யாரும் உள்ள நுழைய முடியாது. அதுதான் உண்மை. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுவுடைய இருதயம் வாழும். 3 யோவான் 1:2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாயிரு. அதாவது ஆத்துமான இருதயம். நீ வாழ்கிறது போல எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாயிரு. நம்ம எல்லாவற்றில் வாழ்ந்து நம்ம சுகமாய் இருப்பதற்கு எல்லாருடைய இருதயம் வாஞ்சிக்குதா இல்லையா? யாராவது கஷ்டத்தை விரும்ப மாட்டோம், கடனை விரும்ப மாட்டோம், துன்பத்தை விரும்ப மாட்டோம், எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் ஆகணும்னு நினைப்போம். உடனே பதில் எதிர்பார்ப்போம். உடனே நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவற்றிலிருந்து அற்புதங்களை பெறணும்னு எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம போகிற காரியங்கள்லாம் உடனே நடக்கணும்னு நினைப்போம். ஆனால் அப்படி நமக்கு நடக்குதா? நடக்கலை. ஆனால் நம்ம இருதயம் வாழ வேண்டுமானால், நம்ம மன விருப்பத்தின்படி செய்து ஆண்டவர் நம்ம ஆலோசனைகள் நிறைவேற்ற வேண்டுமானால், நம்ம கேட்டதை கொடுக்க வேண்டுமானால், நம்ம உள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால், நம்ம இருதய மகிழ்ச்சியாக இருந்தால் முகத்தில் கலையாகவும் இருக்கும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசும். நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? இருதயம் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறதா, இல்லை தேடுவதும் பிற விட்டு விடுவதுமாக இருக்குதா? நம்ம இருதயத்தில்
கத்தரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. நம்ம இருதயம் ஆண்டவரை தேடுவது மாத்திரமல்ல, நம்ம சந்ததி ஆண்டவரை தேட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளை பழக்குவிக்க வேண்டும். என்ன நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ வைக்கலையோ, ஜெபத்தில் பிள்ளைகளை நடத்துங்க. ஆண்டவரை பின்பற்றும்படி ஆலோசனை சொல்லுங்க. ஜெபிங்க, படிக்கிறதுக்காக ஜெபிங்கப்பா, நீங்களும் ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைய நீ ஜெபிச்சுக்கம்மா அப்படின்ட்டு போயிடுறாங்க. இல்லை, எனக்கு தெரியும் ஒரு சகோதரி, நீ கத்தரை தேடினாத்தான் உனக்கு சாப்பாடுன்னு சிறு பிள்ளையிலேயே சொன்னாங்க. சாப்பாடு ஸ்கூல் கொடுத்து விட மாட்டாங்க. நீ காலைல ப்ரேயர் பண்ணியா, முழங்காலே நின்று ப்ரேயர் பண்ணியா, பைபிள் வாசித்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உன் இருதயத்தில் வேத வசனம் இருக்க வேண்டும், உன் இருதயத்தில் ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த பசங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க 2 பேரும். ஏன்னா தாய் சிறு வயதில் முதல்லையே கத்தரை தேடும்படி கற்றுக் கொடுத்தாங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைய பெரிய பிள்ளைகளாக இருக்கலாம், அதனால் உங்களால் சொல்ல முடியாமல் இருக்கலாம். பரவாயில்ல, நீங்கள் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. கத்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். கத்தரை தேடுகிற இருதயம் வாழும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். நம்ம நினைச்சதை வேண்டிக் கொண்டதை விட, நம்ம இருதயம் வேண்டிக் கொண்டதை விட அதிகமாய் செய்வார். சரி, அப்படி நம்ம எல்லாவற்றிலும் வாழ வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியதை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. முதலாவது ஆண்டவற்றை இருதயத்தை கொடுத்துருங்க. நம்ம இருதய வாஞ்சியெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் முதலாவது ஆண்டவரால் தேவ ஆவினால் நம்ம இருதயம் இயக்கப்பட வேண்டும். அவற்றை கொடுத்துடணும், இருதயத்தை பறி கொடுத்துடணும் அவற்றை. 2வதாக நீதிமொழிகள் 13:12 நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்ம எல்லாவற்றையும் நம்ம இருதயம் வேண்டிக் கொண்டதெல்லாம் பெறுவதற்கு, நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முதலாவது வழி நம்ம இருதயத்தை கொடுத்துடணும் ஆண்டவற்றை. 2வதாக காத்திருக்க வேண்டும். பரவாயில்ல, இருதயம் இழைச்சி போயிடும், ஆனால் விரும்பினது ஒரு நாள் வரும். ஏன்னா நான் கத்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படைய மாட்டார், நடந்தால் சோர்வடைய மாட்டார்கள். உங்களுக்கு சோர்வு வராது. நீண்ட நாள் காத்திருங்க. காத்திருக்கிறதுனால தான் நீங்கள் கழுகை போல செட்டையில் அடித்து எழும்புவீங்க. நீங்கள் விரும்பினது வரும்போது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். சரி, 3வதாக உங்கள் இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலும் வாழ்வதற்கு நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சி ஆண்டவரை நம்ம எப்போது சந்ததியாய் பின்பற்றுவதற்கு 119 சங்கீதம் 11 உமது வாக்கை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிறேன். 3வதாக இருதயத்தில் தேவ வசனங்கள், ஆயிரக்கணக்கான வசனங்கள் பதிய வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு இருதயத்தில் நான் உங்களுடைய வார்த்தையை பதித்து வைத்திருக்கிறேன் தாவீது ராஜா சொல்கிறாரு. போராமையை பதிக்கக்கூடாது, இல்லாமையை பதிக்கக்கூடாது, சண்டை பிரிவினையை பதிக்கக்கூடாது, உலகத்தை சுற்றி நம்ம இருதயம் வரக்கூடாது. ஆண்டவரை சுற்றி வரணும். நம்ம இருதய வசனத்தை சுற்றி வரணும். வசனத்தினால நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம இருதய வாஞ்சையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். வாழுவோம், நம்ம தொடர்ந்து சந்ததியாக அவருக்கு சாட்சியாக வாழுவோம். அவர் வருக வரை நம்ம சந்ததி பூமியில் நிலைத்திருக்கோம். அவருடைய இறக்க 1000 தலைமுறை வரை நமக்கு கிடைக்கும். நம்ம சந்ததிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, 119 சங்கீதம் 111 உமது சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சியை. பார்த்தீங்களா? சாட்சியை கை கொள்ளணும், சாட்சி பிரமாணத்தை கை கொள்ளணும். வேதத்தில் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரையும் வாழ்ந்த தெய்வ மனிதர்கள், மனுஷிகளுடைய சாட்சிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இருதயத்தில் பதிங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் சாட்சி இருக்கோ, அதை என்ன செய்யுங்க? அதை இருதயத்தில் பதித்து, அன்றைக்கு இப்படி செய்தீரே, எந்த விண்ணப்பத்துக்கும் நீ பதில் தருவீர் ஆண்டவரே, என்னை அந்த படுகுழிந்து தூக்கி எடுத்துறே, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவித்து என்னை சாட்சியாக நிறுத்தினீரே. அப்போ இப்போ புதுசாக இருக்கிற இந்த ப்ராப்ளத்தில் இருந்தோம் நிச்சயம் என்ன செய்வீர்? விடுதலை பண்ணி என்னை சாட்சியாக நிறுத்துவீர்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை சந்தோஷமாக துதிங்க. இங்கே நம்ம பார்க்குறோம். ஏனெனில் 37 சங்கீதம் 4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அப்பொழுது இருதயத்தை வேண்டுதல் அவர் அருள் செய்வார். மன மகிழ்ச்சியாக இருங்க. சாட்சிகளை எண்ணி துதிங்க. ஆண்டவர் ரட்சிப்பு, நம்மளை கர்த்தர் ரட்சித்ததே ஒரு பெரிய சாட்சி. அதை விட பெரிய சாட்சி இருக்க முடியாது. பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், சாபத்துக்கு அடிமையாக இருந்தோம், உலகத்தில் அடிமையாக இருந்தோம். கர்த்தர் நம்மளை மனக்கண்ணை திறந்தாரே, பாவ மன்னிப்பு அடைஞ்சு இன்னைக்கு பரிசுத்த வாழ்வு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, நீதியின் பாதையில் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமே, அவரை மாத்திரமே முன்பாக நிறுத்தி இருக்கிறோமே.
முன்பாகலாம் உலகத்தை நிறுத்தி வைத்திருந்தோம், மனுஷரை நிறுத்தி வச்சிருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டவர் முன்பாக நிறுத்தி வைத்திருக்கமே, அதனால் நம்ம எதிலே அசைக்கப்படுவது இல்லை. ஆகவே சாட்சிகளை இருதயத்தில் வைத்து நம்ம தியானிக்க வேண்டும். தேவோட வேத வசனத்தை வைத்து தியானித்து அதை பேச வேண்டும். அடுத்து சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தின் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும். ஆவி அவிழ்த்து போடக்கூடாது, சுத்த இருதயமாக இருக்கணும். இருதயத்தை சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். நம்ம இருதய வாழ்வதற்கு, நாம் வாழ்வதற்கு, சந்ததி சந்ததியாக இந்த பூமியில் நிலைத்திருப்பதற்கு, பரலோகத்திலே நம்முடைய சந்ததி சந்ததியாக நாம் பிரவேசிப்பதற்கு, இங்கே வாழ்வது மாத்திரமில்லை அங்கேயும் போய் கோடிக்கணக்கான ஆண்டுகள் பரலோகத்தில் வாழ்வதற்கு வழி முதலாவது இருதயத்தை தந்திர விட வேண்டும் ஆண்டவரிடம். அடுத்து காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக வசனத்தை இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். நான்காவதாக அவருடைய சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். அஞ்சாவதாக இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளணும். சுத்த இருதயத்துக்காக ஜெபம் பண்ணணும், அவரை தரிசிக்க வேண்டும். ஆறாவது நம்ம இருதய உணர்வுள்ளதாய் காணப்பட வேண்டும். உபாகமம் 29:4, என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். தாவீது அப்படிதான் ஜெபிக்கிறார். இன்னைக்கு உணர்வதே இல்லை. ஆண்டவர் பேசுகிறத உணர முடியாது. அவர் வேத வழியாக பேசுவார், பாடல் மூலம் பேசுவார், ஊழியர் மூலம் பேசுவார், மெல்லிய குரலில் பேசுவார். அதை உணரக்கூடிய இது கிடையாது. அநேகருக்கு பிரேயருக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன உணர்த்துறாரோ ஒன்றுமே உணர்த்தலைப்பாங்க. அவங்க இருதயம் மழுங்கி போய் இருக்கிறது, கொளுத்து போய் இருக்கிறது. அப்படி தானே பைபிள் இருக்குது. ஆகவே உணர்வுள்ள ஒரு இருதயம் வேண்டும். நம்ம எல்லாவற்றிலும் வாழ்வதற்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும். சாபத்தில் எந்திரிச்சு கர்த்தரை துதித்து ஜெபிக்க வேண்டும். புலம்பல் 2:19-18 அதில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அதை வாசித்து கொள்ளலாம். உன் இருதயத்தை தண்ணீரை போல நீ ஊற்றிவிடு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. நைட்டு இரவுல சாமக்கார ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயம் வாழும். அப்படின்னா நாம் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்போம். நம்ம சந்ததி பூமியில் பலத்து இருக்கும், சாட்சியாக இருக்கும். 34 சங்கீதம் 10 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அனுதினமும் நம்ம இருதயம் அவரை தேட வேண்டும், நாம் தேட வேண்டும். அதே போல நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கனிகளினால 9 கனியினால இருதயம் நிரம்பி வழி வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, கற்பு, நல் நடத்தைகள், விசுவாசம், இதெல்லாம் நிரம்பி காணப்பட வேண்டும். உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இவைகளால் நம்ம உள்ள நிரம்பும் போது நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்ந்து நம்மளை சந்ததியை வாழ வைக்கும். நம்ம மூலம் அநேக திரளான ஜனங்களை வாழ வைக்கும். சோமனுமா பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிற கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். ஆவியானவரே இறங்க, ரீகா தாகால யார் யார் இருதயத்தில் பொல்லா இருக்கோ, கபடம் இருக்கோ, நீங்கி போவதாக. ஒவ்வொருடைய இருதயம் உண்மையே நோக்கி கூப்பிடுவதாக. மானானது நீரோடே பார்த்து வாஞ்சித்து கதறுவது போல ஒவ்வொரு இருதயம் வாஞ்சித்து கதறுவதாக. இருதய வேண்டுதலை கேட்பீராக. ஓராக சிறையிருப்ப மாற்றுவீராக. துக்க சந்தோஷமாய் மாறுவதாக. திருமண தடைகள் நீங்கி போவதாக. ஆண்டவரே ரிகாதாக அலாலாபார திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487
17779532 மற்றும் 9443930850.